மார்ச் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், மீண்டும் 11லிருந்து 18 உள்ள வசனங்கள். அதில் சிறப்பாக 18வது வசனம், பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே, உன் மீது நீ அன்பு கொள்வது போல் உனக்கு அடுத்திருப்பது அன்பு கூவையாக நான் ஆண்டவர். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, பிறர் அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தெய்வீக அன்போடு இது ஈக்குவலா பண்ணிட்டார். மத்திய விஷயத்தில் பார்க்கிறோம். 22வது அதிகாரத்திலே தேவனாகிய ஆண்டவர் இணையாக உன் அயலானை அன்பு செய்வாயாக. இந்த 2 கட்டளைகள் எல்லா இறைவாக்கு திருச்சட்டங்களுக்கு அடித்தளமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிறர் அன்பும் தெய்வீக அன்புக்கு இணையாக ஆண்டவர் இயேசு எடுத்துக்கொள்கிறார். எல்லாவற்றிற்கும் தேவனாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக, அதை போல் உன்னைத்தான் நீ அன்பு செய்கின்ற சகோதரனை அன்பு செய்வாய் என்று சொல்லியிருக்கு. எனவே அன்பு பிரதானம், டிவைன் லவ், இறை அன்பு, பிறர் அன்பு, தன் அன்பு. இந்த 3 அன்பும் எல்லாவற்றிற்கும் நிறைவை கொடுக்கும். அந்த நிறைவை காண ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களை அன்பு செய்கிறவரே, நாங்களும் பிறரை அன்பு செய்வோம். அதிலும் பிறவாக எங்களை உமது தெய்வீக அன்பில் வழிநடத்தப்பட, நாங்களும் உமது அன்பில் ஆட்கொள்ளப்பட வழிநடத்த இயேசுவின் நாமத்தில் ஆமென்.